Hi and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஆனியன் சமோசா எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இது கூட சின்ன டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கேன். சோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. அடுத்து வந்துட்டு நான் ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட கேரட்டை துருவி வச்சிருக்கேன். மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், ஜீரா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். மற்ற கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம தேவையான கோதுமை மாவை பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூட தேவையான அளவு சால்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் நான் சேர்த்து பிசைய போகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த சப்பாத்தி மாதிரி ஒரு டஃப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் எல்லாமே இதுக்கு பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். பிசைஞ்சு வச்சுட்டு அதில் நம்ம ஸ்டஃபிங்கை போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் பிசைஞ்சிட்டே இருக்கேன். ஸோ பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் ஜீரகம் அதை நான் சேர்த்திருக்கேன் எண்ணெயில். ஸோ அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1.5 ஆனியனை நம்ம சேர்த்திருக்கோம். ஸோ இந்த சமோசா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஆனியனை நல்லா வணக்க தேவை கிடையாது, வேக வைக்க தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்தாலே போதும். க்ரன்ச்சினஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆனியன் சமோசா எப்போவுமே கடையில் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். ஸோ நல்லா வேக வைக்காதீங்க. ஸோ இப்போ அது ரெடி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர். ஸோ 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, ஜீரா பவுடர் சேர்த்திருக்கேன். அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சில்லி பவுட்ரு சேர்த்திக்கலாம். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் உப்பு சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம கேரட், துருவி வச்ச கேரட்டையும் அதில் சேர்த்திக்கலாம். கேரட்டை ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆனியன் மட்டுமே வச்சு கூட செய்யலாம். இப்போது அதை ஜஸ்ட்டு வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம இதை சமோசாவில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிதான். ஸோ பாருங்கள் எப்படி அழகாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, சால்ட்டு நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சப்பாத்தி அந்த டஃப்லேயும் சால்ட்டு சேர்த்திருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம நல்லா இந்த டஃப்பை விரித்து விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக வரணும், விரிசலே இல்லாமல் வரணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற டஃப்லேருந்து நான் ஒரு 3 பார்ட்டாக அதை பிரிச்சுக்கிறேன். ஸோ அதை நல்லா இந்த மாதிரி விரிசலே இல்லாமல் நான் பால்ஸாக பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ பிடிச்சி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கோதுமை மாவை எப்போ யூஸ் பண்ணுற மாவை வச்சு நம்ம நல்லா ஒரு லேசான ஒரு சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம். இதில் தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நல்லா லேசாக இதை விரித்து வச்சுக்கணும். நம்ம கீழே அந்த ஸ்லாபே தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு லேசாக உருட்டணும். அப்போ தான் சமோசா நம்ம ஃபில் பண்ண முடியும். ஸோ அதை தோசைக்கல்லில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது நல்லா விரைச்சிக்கும். நம்மளால் அந்த ஃபில்லிங்ஸ் போட்டு கோன் மாதிரி செய்ய முடியாது. இந்த மாதிரி 2 பக்கமுமே திருப்பி போட்டு லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவே போதும். நல்லா செவக்கல்ல தேவையே கிடையாது. ஸோ அது குக் ஆகிடுச்சு. இப்போது குக் ஆன உடனே நான் கீழே வச்சு இதை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம சைட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக ஸ்கொயர் ஷேப் வரும் அப்படின்னா நீங்கள் நீட்டாக ஸ்கொயர் ஷேப்லேயும் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக ஷீட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. சமோசாக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஓரத்தை மட்டும் நான் கட் பண்ணிடுறேன்.
இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஓரத்தெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து ஷீட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற எல்லா பால்ஸையுமே வந்து உருட்டி இந்த மாதிரி நீட்டாக வந்து ஷீட்ஸாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சமோசா வந்து போட முடியும். இப்போ அடுத்து வந்து இந்த கோன் வந்து எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நடுவில் இருக்கிற ஷீட்டில் வந்து நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து கோதுமை மாவு வந்து நல்லா வந்து திக்காக ஒரு பேஸ்ட்டாக வந்து தண்ணியில் கலக்கி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு பக்கம் சைட்ஸில் மட்டும் நான் வந்து தடவிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த கோன் வந்து ஸ்டிக் ஆகணும். அதுக்காக வந்துட்டு நம்ம ஒரு பக்கம் மட்டும் நான் தடவிக்கிறேன். தடவிட்டு நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து அப்படின்னா கோன் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அது வந்து கோன் வந்ததுக்கப்புறம் ஃபில்லிங்ஸை வந்து உள்ளே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து ஃபில்லிங்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து மேல் வாக்கில் அதை வந்து மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு வெளியில் வந்து அதே மாதிரி கோதுமை பேஸ்ட்டு போட்டு ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நான் ரெடியான சமோசாவை ஒன்று ஒன்றா வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து கோதுமை சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் செவந்து நல்லா வந்து வந்துருச்சு. இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு சமோசா வீட்டிலையே. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.